மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு இட்டாலியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஒயிட் சிக்கன் பாஸ்தா. பென்னே பாஸ்தாவை வேக வச்சு சிக்கன் சேர்த்து கொஞ்சம் காரமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சீஸ் சேர்த்து க்ரீமியாக ஒயிட் சாஸ் பண்ணி எல்லாத்தையும் அதில் டாஸ் பண்ணி கமன்னு வாசமாக ஒயிட் சிக்கன் பாஸ்தா வீட்டிலே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சிக்கன் பாஸ்தா பண்ணுறதுக்கு பென்னே பாஸ்தா 2 கப் பென்னே பாஸ்தா எடுத்துருக்கிறேன். பாஸ்தால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குது. இந்த மாதிரி நீளமாக டியூப் ஷேப்ட் பாஸ்தா வந்து பென்னே பாஸ்தான்னு சொல்லுவோம். சரி, சிக்கன் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த பாஸ்தாவை அதோட சேர்த்துக்கு இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். பாஸ்தாவோட பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சூட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 300 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி தண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி முத்து மாதிரி தெரிச்சு நிற்கும். இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இப்படி நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிக்கன் துண்டுகளை சேர்க்கும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனாக இருந்தால் கூட ரொம்ப அடி பிடிக்காது. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் துண்டுகள் வேகிற வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் துண்டுகள் நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு தனி பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக அதே பேன் வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு 4 பூண்டு பல்ல பொடியை நறுக்கி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஆரஞ்சு கலர் குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு 1/2 மினிட்க்கு வதக்கிட்டு அது கூட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இது வதக்கக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இதையும் சேர்த்து ஒரு 1/2 மினிட் வதக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா உருகினதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் மேதா சேர்த்துக்கோங்க. இந்த மேதாவை இப்போ இந்த வெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அது வெண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக இதை மேதாவை கலந்து விட்டுக்கிட்டே பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மேதாலாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி அந்த பாலோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது திக்காக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் ஹர்ப்ஸ், இதில் பேசில், தைம், ஒரிகானோ இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு சின்ன பவுல் ஆஃப் பார்மசான் சீஸ். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த சீஸ் நல்லா உருகிரும். அதுக்கப்புறமா நம்ம சாட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், வெஜிடபிள்ஸ், வேக வச்சு எடுத்த பாஸ்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிளாக் ஆலிவ்ஸ் பாஸ்தாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், அதையுமே சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் டிஷ்ன்றதுனால ஆலிவ்ஸ், இந்த பார்மசான் சீஸ், ஆலிவ் ஆயிலெலாம் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உப்பு, காரம் கூட்டு குறைச்சி போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக குக்கிங் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் சேர்த்துட்டு நம்மளோட ஒயிட் சிக்கன் பாஸ்தாவை ஃபினிஷ் பண்ணிடலாம். பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க இப்போ இதை பிளேட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்தா வடித்த தண்ணியை சுட கொதிக்க ஊற்றி கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம்.
ரொம்பவே ரிச்சா க்ரீமியா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மசாலா மேக்ரோனி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க. கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.